வடதிசை மதுரை சால கிராமம் வைகுந்தம் துவரை அயோத்தி இடமுடைவதரை இடவகையுடையம் புருடோத்தமன் இருக்கை. பத்ரிகாசிரமம் உயர்ந்ததான அந்த பத்ரிநாராயண பெருமானை கந்தமாதன பர்வதத்தில் சேவித்துவிட்டு திருப்பிருதி முதலான திவ்ய கஷேத்திரங்களை எல்லாம் மங்களாசாசனம் செய்த சுவாமி ராமானுஜர் சாலக்கிராம கஷேத்திரத்தில் சென்று பெருமானை சேவித்தார். அந்த சாலக்கிராம மூர்த்தி 12 திவ்ய மூர்த்திகள் எந்த திருமாளிகையில் இருக்கின்றனவோ அந்த இடம் திவ்யரேஷம் என்று போற்றுதலுக்குரியதாக திகழ்கிறது. அத்தகைய கஷேத்திர விசேஷத்தில் சுவாமி மங்களாசாசனம் செய்து அங்கேயே பிராட்டி ஜனகன் பெற்றெடுத்த பெண்பிள்ளையாக ஜானகி தேவியாக ராகவத்தே அபவத் சீதா என்ற ராமாவதாரத்தில் அவனுக்கு எல்லா விதத்திலும் அனுரூபையான ஒரு மகிஷியாக திவ்ய வல்லபையாக அவதாரம் செய்தலினாலே மிதிலா எனப்படக்கூடிய திவ்யதேசம் திவ்ய கஷேத்திர விசேஷம் பிராட்டியினுடைய திருவவதார கஷேத்திரம். அங்கே சென்று பிராட்டினுடைய திருவிடி சம்பந்தத்தினாலே புண்ணியமான அந்த பூமியை பலமுறை ராமானுஜர் விழுந்து விழுந்து வணங்கினார். மைதில நகர சுலோச்சனாலோச்சன சகோர சந்திரா என்பதாக சுவாமி ஸ்ரீ வேதாந்தேசன் முதலான பெரியோர்கள் மிதிலா நகரத்துக்குள்ளே ராமன் உள்ளே நுழைந்து அங்கே பிராட்டியை பார்த்து சிவதனுர்பங்கத்தை செய்து பிராட்டியை தான் கைப்பிடித்தான். அப்பொழுது தான் கர்மநேவகி சம்சித்தியம் நாஸ்திதாக ஜனகாரையா என்று கர்மயோகத்தில் சிறந்தவராக கர்மயோக நிரதரான அந்த ஜனக மகர்ஷி தன் மகளான சீதாதேவியை இயம் சீதா மமசுதா சகதர்ம சரிதவ என்பதாக எம்பெருமான் திருக்கையில் அவர் பிடித்துக் கொடுத்தார். பிரதிச்சைனாம் பத்ரம் தே பாணிம் கிருணீஸ்வ பாணினா என்று பிராட்டினுடைய அவதார திருத்தலம் மிதிலாபுரி தற்காலத்தில் நேபாள தேசத்தில் அமைந்திருக்கிறது. சாலக்கிராம கஷேத்திரமும் நேபாள தேசத்தில் அமைந்திருக்கிறது. சாலக்கிராம கஷேத்திரத்தை சேவித்த சுவாமி ராமானுஜர் அப்படியே பிராட்டியினுடைய திருவவதார தேச விசேஷமான இந்த கஷேத்திரத்தையும் நன்கு சேவித்தார், அனுபவித்தார். இன்றும் நாம் சென்று சேவித்தோமேனால் பிராட்டியின் அரண்மனை இங்கேதான் இருக்கிறது என்பதாக சொல்லுகிறார்கள். அதற்குண்டான சாட்சிகள் உண்டு. எப்படி இருந்தாலும் பிராட்டி திருவவதாரம் செய்தருடைய திவ்யதேசம் அந்த கஷேத்திரத்திற்கே ஒரு மகிமை உண்டல்லவா. அதை சேவித்து அங்கிருந்து எம்பெருமானுடைய அவதார கஷேத்திரமாம் அயோத்தி எப்பேற்பட்டதான ஒரு பெருமை அதற்கு உண்டு. அதை சொல்லும் பொழுதே யா அயோத்தியேதி அபராஜிதேதி, அயோத்தியா அபராஜிதா வைகுண்டத்தை போன்று இதற்கு பெருமை உண்டு. ஏனென்றால் இங்குதானே ரங்கநாதன் முதலில் வந்தான். ஆராத அருளமுதம் பொதிந்த கோவில் அம்புயத்தோனயோத்தி மன்னர் கழித்த கோவில் தோலாத தனி வீரன் தொழுத கோவில் துணையான வீடனர்க்கு துணையாம் கோவில். ஸ்ரீரங்க கஷேத்திர மகாத்மியத்தில் இதனை நாம் நன்கு ஆராய்ந்து பார்த்தோம், நன்கு விஸ்தாரமாக பார்த்திருக்கிறோம். பிரம்மதேவரிடமிருந்து அனுகிரகம் பெற்றவனான இக்ஷ்வாக வம்ச மன்னர்கள் சத்தியலோகத்திலிருந்து சூரிய மண்டலத்திலிருந்து இந்த பெருமானை பெரிய பெருமானாம் ஸ்ரீ ரங்கநாதனை அயோத்திக்கு எழுந்தருள பண்ணி விட்டு ஆராதனை செய்து வந்தார்கள். அப்படித்தான் ராமனும் இப்பெருமானை ஆராதனை செய்ததினாலே பெருமாள் ரங்கநாதன், ராமன் பெருமாள், பெருமாளான ராமன் ரங்கநாதனை ஆராதனம் செய்ததினாலே அந்த ரங்கநாதன் பெரிய பெருமாள் என்று பெயர் பெற்றான். சரையோ நதிக்கரையில் இருந்த அந்த ரங்கநாதன் விபீஷணன் மூலமாக 2 காவிரியின் நடுவில் வந்து சேர்ந்தான். எத்தனை மன்னர்கள் இதம்போயா அஜ்ஜானா முதித முதிதம் எத்குலமபூத்து. மகாகவிகள் அயோத்தியினுடைய செல்வச் செழிப்பை, அயோத்தியுடைய பெருமையை, அயோத்தியுடைய பிராசஸ்தத்தை வர்ணிக்கிறார்கள். ஆஹா, யாகங்கள் யஜ்ஞங்கள் செய்யப்பட்ட அந்த யாக யஜ்ஞங்களுடைய யூபஸ்தம்பங்கள் நால் திசையிலும் நாட்டப்பட்டிருக்கக்கூடிய உயர்ந்த தேச விசேஷம் அயோத்தி நகரம். யோத்தும் ந சக்யா அயோத்தியா. மற்றவர்கள் நினைத்து கூட பார்க்க முடியாது, மற்றவர்களால் நெருங்க கூட முடியாது, அவ்வளவு பெருமை வாய்ந்ததான தேசமாம் இந்த அயோத்தி. இந்த அயோத்தியை குறித்து சில கதைகள் சொல்லப்படுகின்றன, சில சரித்திரங்கள் சொல்லப்படுகின்றன அயோத்தியினுடைய மகாத்மியமாக. அதாவது தற்பொழுது நாம் சேவிக்கக்கூடிய இந்த அயோத்தியை விக்ரமாதித்ய மகாராஜா தான் புனர் நிர்மாணம் செய்தார். ஏனென்றால் ஒரு காலத்தில் சரையூ நதியில் ஏற்பட்டதான பெரு வெள்ளம், நாம் நதிகளுக்கு மதிப்பளிப்பதே இல்லை, நதிகளுடைய வழிகளை நாம் அடைத்து விடுகிறோம். அந்த நதிகளுடைய வழிகளை எல்லாம் நாம் ஆக்கிரமித்துக் கொண்டு நதியே இல்லாமல் செய்து விடுகிறோம். இயற்கை வாளாயிருக்காது. என்றாவது ஒரு நாள் அந்த இயற்கையுடைய சீற்றம் ஏற்பட்டது என்றால் அதனை தாங்கக்கூடிய வலிமை நமக்கு கிடையவே கிடையாது. அப்படித்தான் நதிகளில் ஆங்காங்க வெள்ளப்பெருக்குகள் ஏற்படுகின்றன.
ஒரு கால விசேஷத்தில் எத்தனையோ ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பாக சரையு நதியில் ஏற்பட்ட மாபெரும் வெள்ளப்பெருக்கினாலே அயோத்தி பட்டினம் முழுவதும் சரையுவில் மூழ்கிவிட்டது. அப்பொழுது விக்ரமாதித்ய மகாராஜா அதற்கு பின்னர் பல காலங்கள் கழித்து, பல 100 ஆண்டுகள் கழித்து விக்ரமாதித்ய மகாராஜா அந்த இடத்திற்கு வந்த பொழுது எம்பெருமானுடைய அனுகிரகத்தினாலே இந்த அயோத்தி நகரத்தை முன்போலவே மறுபடியும் ஸ்தாபனம் செய்தாராம். முன்போலவே மறுபடியும் ஏற்படுத்தி வைத்தார். தசரத மகாமன்னனுடைய அரண்மனை, கைகேயி தேவியினுடைய அரண்மனை, கௌசல்யா தேவியினுடைய அரண்மனை, சக்கரவர்த்தி திருமகனால் அவதாரம் செய்ததான க்ஷேத்திர விசேஷம், அதுபோன்றே விசேஷமான மற்ற மந்திரி பிரதானிகள் அவரவர்கள் இருக்கக்கூடியதான இடம் என்பதாக அந்த அயோத்தி நகரமானது மறுபடியும் நிர்மாணிக்கப்பட்டது பகவத் அனுகிரகத்தினாலே. அதைத்தான் நாம் இப்பொழுது சேவித்துக் கொண்டு வருகிறோம். அதுவும் ராமானுஜருடைய காலத்தில் அந்த பழமை மாறாமல் எல்லா ஜனங்களும் அயோத்தியா அயோத்தியா, ராமன் 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 என்று சக்கரவர்த்தி திருமகனாருடைய பெருமை பேசுபவர்களாக திகழ்ந்தார்கள். ராமோ ராமோ ராமேதி பிரஜானாம் அபவன் கதாஹ ராமபூதம் ஜெகதபூத்னு ராமன் 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 உலகம் எங்கும் ராமனுடைய ஒலி, ராமனுடைய பெருமை, ராமனுடையதான பிரபாவமானது விளங்கியது. தசவருஷ சகசிராணி தசவருஷ சதானிச்ச 10,000 வருடங்கள் கூட 1000 வருடங்கள், இப்படி 11,000 வருடங்கள் உலகத்தின் ராஜ்ய பரிபாலனம் ராமனால் நன்கு செய்யப்பட்டது. ராவணன் முதலான அரக்கர்களை எல்லாம் ஒழித்து பூமியில் தர்மத்தை நிலைநாட்டி, ராமன் தர்மத்தின் வடிவு கொண்டவன், ராமனுடைய திருமேனி என்பது தர்மத்தின் வடிவாக விளங்குகிறது என்பதாக பெரியோர்கள் போற்றும்படியாக அந்த ராமபிரான் சக்கரவர்த்தி திருமகன் அவதாரம் செய்த புண்ணிய பூமி. அது தவிர இக்ஷ்வாகு வம்ச மன்னர்கள் எல்லோருமே மகாத்மாக்கள். தசரதன் என்றால் என்ன பொருள்? 10 திசையிலும் தேரை செலுத்தும் வல்லமை பெற்றவன் எவனோ அவனுக்கு தசரதன் என்னும் பெயர். தசரத மகா சக்கரவர்த்தி நினைத்த பொழுது சொர்க்கலோகத்திற்கு செல்வாராம், நினைத்த பொழுது பிரம்மலோகத்திற்கு செல்வாராம். அப்படியெல்லாம் அவருக்கு சாமர்த்தியம் உண்டு, அந்த அளவிற்கு தபசித்தி இருந்தது. அதனால்தான் அவரை தனக்கு தந்தையாக தேர்ந்தெடுத்து பகவான் தான் அவதாரம் செய்தான் அவருக்கு பிள்ளையாக. இன்றும் அந்த அயோத்தி பழமை மாறாமல், அதன் பெருமை குன்றாமல் சரையூ நதிக்கரையில் விளங்குகிறது. கம்பராமாயணத்தில் இந்த சரையூ நதியினுடைய பெருமையை வர்ணிக்கும் பொழுது கம்பநாட்டாழ்வான் பேசுவார், உடலுக்குள்ளே உயிர் எல்லா இடங்களிலும் அப்படியே பரவி இருப்பதை போல தாதகு சோலைகள் தோறும் சம்பக காடுகள் தோறும்னு அயோத்தியில் இருக்கக்கூடிய எல்லா சோலைகளிலும் எல்லா இடங்களிலும் இந்த அற்புதமான சரையூ நதியானது நன்கு பெருக்கெடுத்து அது உள்ளத்துக்குள்ளே உடலுக்குள்ளே உயிரை போன்று சரையூ விளங்குகிறது என்று வர்ணிக்கிறார். பிரம்மாவுடைய மனசினால் மானச சரோவரம், மானசீகமானது ஒரு ஏரி உண்டாயிற்று. அந்த ஏரியிலிருந்து உற்பத்தியாக கூடியதான புண்ணிய நதி சரையூ என்னும் நதி. சரையூ நதியின் கரையில்தான் அயோத்தி என்னும் உயர்ந்த பட்டினம் அமைந்திருக்கிறது. மிதிலா தேசத்தில் மிதிலை செல்வியான ஜனக மகாராஜன் பெற்றெடுத்த பிள்ளையான சாட்சாத் மகாலட்சுமி ஸ்வரூபியான சீதாதேவியை சேவித்தார். சீதாதேவியுடைய அவதார வைபவங்களை எல்லாம் அங்கே அனுபவித்தார். அதுவும் படிகொண்ட ராமாயணம் என்னும் பக்தி வெள்ளம் குடிகொண்ட கோயில் ராமானுஜன் அல்லவோ. பெரிய திருமலை நம்பிகள் ஸ்ரீமத் ராமாயணத்துடைய அற்புதமான 18 அர்த்த விசேஷங்களை எல்லாம் ராமானுஜருக்கு உபதேசம் செய்து வைத்திருக்கிறார்கள். ராமாயணத்தை பாராயணம் செய்து ராமாயணத்தை அற்புதமாக பிரவச்சனங்கள் செய்து அதனால் ஏற்பட்டதான உள்ள கிடக்கை அனுபவ பரிவாகத்தினாலே இங்கே சீதையா அனுபவித்தார். சுவாமி சக்கரவர்த்தி திருமகனாம அந்த ராமபிரானையும் சேர்த்து அனுபவித்துக் கொண்டிருக்கிறார் ராமானுஜன். ஒருவேளை இந்த ராமானுஜனுக்கு பழைய ஞாபகங்கள் வந்து விட்டனவோ? ஏனென்றால் அனந்த பிரதமம் ரூபம் லக்ஷ்மணஸ்து ததப்பரம் பலபத்ர ஸ்திருதீயஸ்து கலவு ராமானுஜோ முனிஹி. முதலில் ஆதிசேஷனாம் திருவனந்தாழ்வானுடைய அவதாரம், அடுத்தது லக்ஷ்மணஸ்து ததப்பரம், 2வது அவதாரம் அதே ஆதிசேஷன் ராமாவதாரத்தில் ராமனுக்கு தம்பியாக லக்ஷ்மணன், 3வது பலபத்ர ஸ்திருதீயஸ்து பலராம அவதாரம் கலவு ராமானுஜோ முனிஹி, இப்பொழுது 4வது கலியுகத்தில் ராமானுஜர். ஆகையால் என்ன ராமானுஜருக்கு சிந்தனை தெரியுமா? லக்ஷ்மணனாகத்தான் அவதாரம் செய்து இந்த அயோத்தி நகரத்தில் அயோத்தி பட்டணத்தில் சஞ்சாரம் செய்தது, ராமபிரானுக்கு கைங்கரியம் செய்தது. ராமன் சீதையுடன் காட்டிற்கு சென்று அகம் சர்வம் கரிஷ்யாமி ஜாக்கிரத ஸ்வபதஸ்தே என்பதாக சர்வதேச சர்வகால சர்வாவஸ்தோஜிதத்திலும் எம்பெருமானுக்கு கைங்கரியம் செய்தது. இதையெல்லாம் மறுபடியும் அனுபவிக்கிறார் போலும். அந்த அனுபவம் தேவையாயிற்று, அந்த அனுபவம் வேண்டுமாயிற்று. ஆஹா, திரேதாயுகத்தில் நடந்த விற்த்தாந்தங்களை நாம் மறுபடியும் கலியுகத்தில் இந்த க்ஷேத்திர விசேஷத்தில் வந்து சேவிக்கின்றோமே, என்னே பகவானுடைய கருணை. ஏனென்றால் அந்த அவதாரத்தில்
ராமானுஜன் என்றால் ராமஸ்ய அனுஜஹா, ராமானுஜோ லக்ஷ்மண பூர்வஜஸ்ச. ராமானுஜன் லக்ஷ்மண பூர்வஜன், ராமனுடைய தம்பி. ராமனுக்கு மூவரும் தம்பி. பரதனும் ராமானுஜன் தான், லக்ஷ்மணனும் ராமானுஜன் தான், சத்ருக்னனும் ராமானுஜன் தான். ஆனால் ராமானுஜன் என்று உடனே சொன்னால் நாம் என்ன சொல்லுவோம்? லக்ஷ்மணனைத்தான் சொல்லுவோம். காரணம் என்ன? நமக்கு நம்முடைய ராமானுஜர் லக்ஷ்மணனுடைய அவதாரம், நமக்கு நம்முடைய ராமானுஜர் பலராமனுடைய அவதாரம். ஆகையால் அந்த ராமானுஜர் தான் ராமானுஜனாக இருந்த பொழுது, ராமாவதாரத்தில் ராமனுடன் சஞ்சாரம் செய்த பொழுது, உடனே இருந்து கைங்கரியம் செய்த பொழுது, ஒளிவில் காலமெல்லாம் உடனாய் மன்னி வழிவிலா அடிமை செய்த அவைகளையெல்லாம் நெஞ்சார அனுபவித்தார். அயோத்தியின் குளிர்ந்த அந்த சரையோ வெள்ளத்தில் குள்ள குளிர குடைந்து நீராடி, உத்தமமான அந்த பிரவாகத்தில் தன்னை மறந்து திளைத்து, அயோத்தியினுடைய அற்புதங்களை எல்லாம் உள்ளுக்குள்ளே நிறைத்துக் கொண்டு, பெருமான் அவதாரம் செய்தருடைய க்ஷேத்திர விசேஷம், பெருமாள் உருண்டு பிறண்டு வளர்ந்து என்னென்ன லீலா வினோதங்கள் செய்தானோ அந்த இடங்கள் அனைத்தையும் சென்று சென்று சேவித்து சேவித்து சுவாமி ராமானுஜர் ஆனந்த பரிதரானார். சீதாதேவியின் அவதார கஷேத்திரமான மிதிலாபுரி, ஜனகபுரி, தற்காலத்தில் ஜனக்புரி என்று சொல்லுகிறார்கள் அதனை, அந்த ஜனக்புரி மிதிலாபுரியை சேவித்தார். அயோத்தி நகரத்தை சேவித்தார். ராமானுஜர் ஆனந்தப்பட்டு அடுத்தது விதேசத்திற்கு சஞ்சாரம் மேற்கொள்கிறார். இப்படியே நாம் ராமானுஜரை பின்தொடர்ந்து ஒவ்வொரு திவ்யதேசமாக சேவித்தோம் எனால் அந்தந்த திவ்யதேசத்தின் வைபவங்களை எல்லாம் இருந்து இருந்து நன்கு நன்கு அனுபவித்து அனுபவித்து செல்லலாம்.